நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்ற வார்த்தை. கடந்த வாரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு காரியத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சித்து இவ்வளவு வருஷங்கள் ஆகிவிட்டது. என் நிமித்தம் ஆண்டவரை எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷப்பட்டிருப்பார், என் நிமித்தம் அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். இப்படியான காரியங்களை அப்படியே சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அவர் என் நிமித்தம் பட்ட சந்தோஷத்தை விட என் நிமித்தம் பட்ட துன்பங்கள் அதிகம். அப்படிதான் கணக்குல வருது. யோசிக்கும் போது ஒவ்வொரு கிரியைகளாய் ஒவ்வொரு காரியங்களாய் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது எத்தனை முறையோ நான் தேவனை வேதனைப்படுத்திருக்கிறேனே, என்னுடைய கிரியையினாலும் என்னுடைய செயல்பாடுகளினாலும் பேச்சுகளினாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எவ்வளவோ நம்ம ஆண்டவரை எத்தனை காரியத்திலையோ ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது அது அதிகமாக இருக்கிறது. என் நிமித்தம் ஆண்டவர் பட்ட சந்தோஷத்தை விட என் நிமித்தம் அவர் தெரிந்து கொண்டதுனால அவர் மகிழ்ச்சி அடைந்ததை விட அவர் துக்கப்பட்டது, வேதனைப்பட்டது ரொம்ப அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு அப்படி உள்ளத்துல ஒரு காரியம் ஓடினது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை விட அதற்கப்புறம் நம்ம அவரை படுத்தின வேதனைகள் தான் ஒருவேளை அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமா இருந்தது. ஏதாவது நம்ம ஆண்டவருக்காக நம்ம அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லி நம்ம சொன்னாலும் எல்லாவற்றிலும் தேவன் பிரியமா இருக்கிறாரா, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, எல்லாவற்றிலும் தேவன் சந்தோஷமா இருக்கிறாரா, அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்று பார்க்கும்போது அதிகமான நேரங்களில் நம்ம அவரை சந்தோஷப்படுத்தலை, அதிகமான நேரத்தில் நம்ம அவரை மகிமைப்படுத்தலை, அவர் வருத்தப்படுகிறது தான் அதிகமா இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் சில காரியத்தில் சந்தோஷப்படுகிறத வைத்தே அவர் நம்ம காரியத்தை வைத்தே அவர் ஓட்டி கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதான். நம்ம ஒரு சில காரியத்தை அவரை சந்தோஷப்படுத்துகிறோம், ஒரு சில காரியத்தில் அவர் நம்ம நிமித்தம் மகிழ்ச்சி அடைகிறார். மற்றபடி பெரும்பாலான காரியங்களை பார்க்கும்போது நாம் அவரை அதிகமாய் துக்கப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். சில நேரங்கள்ல நம்ம அறிந்தும் செய்யறோம், சில நேரங்கள்ல அறியாமலும் நம்ம செய்யறோம். நம்ம வேதனைப்படுத்துகிற காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள் சில நேரங்கள் நமக்கு அறியாமல் செய்யறது உண்டு. சில நேரம் நம்ம தெரியும், நல்லாவே தெரிந்தும் நம்ம செய்து அது நிமித்தம் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களும் நமக்கு இருக்கிறது. இப்ப எல்லா கிரியையினாலும் தேவன் படுகிறாரா? நம்ம ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும் போது நாம் இதுல தேவன் இதுல பிரியப்படுவாரா, சந்தோஷமா இருப்பாரா என்று நம்ம எண்ணி நம்ம செய்யும் போது அதிக நேரம் நம்ம அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் வருத்தப்படாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்ப தேவன் நமக்கு சந்தோஷப்படுகிறாரா இல்லையா என்பதை விட அவரை வருத்தப்படுத்தாமல் நம்ம வாழுகிற வாழ்க்கை மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவனை வேதனைப்படுத்தாமல் நம்ம வாழுகிற வாழ்க்கை மிகவும் அவசியமா இருக்கிறது. அப்படி நம்ம ஒருவேளை அர்ப்பணிப்போமானால், ஆண்டவரே நான் வாழுகிற வாழ்க்கை, நான் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கிரியைகள் எதுவுமே உம்மை வருத்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும், என்னை தெரிந்து கொண்ட நிமித்தம் நீர் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும், அப்படி நான் வாழ வேண்டும். என் நிமித்தம் உடைய நாமம் மகிமைப்படுதோ இல்லையோ, நீர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீரோ இல்லையோ, நான் உம்மை கஷ்டப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்று எனக்கு அர்ப்பணிக்கும்படியாய் அந்த மனசுல எனக்கு தோன்றினது, அதை செய்தேன். பாருங்க, ஆண்டவர் ஆரம்பத்திலே வானத்தையும் பூமியும் ஒவ்வொன்றாய் சிருஷ்டித்தே வருகிறார். சிருஷ்டித்து வரும்போது எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியம் சிருஷ்டிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ற எல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். ஆனா மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மாத்திரம் 6வது வசனத்துல தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விஷனமாய் இருந்தது. எல்லா கிரியை நிமித்தமும் சந்தோஷப்பட்ட ஆண்டவர் கடைசியில மனுஷன் அவனுடைய செயல்பாடுகளினால் அவன் பாவம் செய்ததுனால மனுஷனை ஏண்டா உண்டாக்கினோம் என்று சொல்லி வருத்தப்படுகிற அளவுக்கு அவனை மாற்றி விட்டான். மனுஷன் அவனை ஆண்டவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டான் என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க, நம்ம தேவனை அவர் வருத்தப்படாமல் நம்ம வாழுகிற வாழ்க்கை மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த பவுல் அப்போஸ்தலன்
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அதாவது பவுல் அப்போஸ்தலன் செய்யும் போது நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்த காரியங்கள் எல்லாமே நியாயமான காரியங்கள் தான். அவர் தப்பா செய்யல. ஏன்னா தேவனுக்கு விரோதமாய் இவர்கள் வேறு ஒரு தெய்வத்தை சொல்லுகிறார்கள், வேறு ஒரு கடவுளை இவங்க நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் என்றுதான் அவர் பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவர் அந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறதும், ஊழியக்காரர்களை அப்போஸ்தலரை துன்பப்படுத்துகிறதும், சீசர்களை கொடுமைப்படுத்துகிறதும், அவரை கொல்லுகிறதும், இப்படியான காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கும் அவர் உடனாளியாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காய் நான் பக்தி வைராக்கியமாய் செய்கிறேன், நான் கர்த்தருக்காய் நான் நிற்கிறேன் என்று சொல்லி அவர் வேதனைப்படுத்தி தேவ பிள்ளைகளையும் சபையையும் ஊழியக்காரர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். அது அவர் அறியாமல் அவர் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரை சந்தித்து அந்த சொல்லுகிற வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, நீ இதுவரைக்கும் என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அப்ப பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அறியாமல் செய்த காரியம், கர்த்தருக்காய் நிக்கிறேன்னு சொன்னாலும் அறியாமல் செய்த காரியம். ஆனா நாமளும் அப்படிதான் அநேக நேரங்கள்ல கர்த்தருக்காய் நான் செய்யறேன், கர்த்தருக்காய் நான் நிக்கிறேன், நான் கர்த்தருக்காய் செய்யறேன் என்று சொல்லி அநேக நேரம் சொன்னாலும் அநேக காரியங்களில் தேவன் பிரியமாய் இருக்கிறதில்லை, தேவன் விரும்புகிறதில்லை. விரும்பாததையும் அவர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டு கர்த்தருக்காய் நிற்கிறேன், கர்த்தருக்காய் செய்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அதை ஒருபோதும் கணக்கில் வைக்கிற தேவனால அவர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த காரியத்துக்காக நம்ம செய்கிற செயல் நிமித்தம், கிரியை நிமித்தம் அவர் மிகவும் வருத்தப்படுகிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு விஷயம் நம்மளை நாமே நிதானித்து பார்த்தாலே நமக்கு தெரியும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி கிரியைகள்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, என்னுடைய செயல்பாடுகள்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் என்னை அங்கீகரிக்கிறாரா, எப்படி இருக்கிறது என்பது நம்ம நினைத்தாலே ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம அப்படியே தேவ சமூகத்துல நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்தாலே கர்த்தர் நமக்கு உயர்த்துவார். அப்போ தேவனை வருத்தப்படுத்தாமல் அவர் நம்மேல் பிரியமாய் இருக்க நம்ம வாழ்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. அதுபோல ஆண்டவர் பாருங்க, சவுலை தெரிந்து கொண்டார், நல்ல சந்தோஷமா தான் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல்ல அவன் கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள் என்று சொல்லி சாமுவேல் அவ்வளவு அழகா அறிமுகப்படுத்துகிறார். நல்ல ஒரு ஆண்டவர் சந்தோஷமா தான் அவனை தெரிந்து கொள்கிறார். ஆனா அதே ஆண்டவர் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது சவுலை தெரிந்து கொண்டதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15:11. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஆண்டவர் பாருங்க, நல்ல சந்தோஷமா தான் சவுலை தெரிந்து கொள்கிறார், மன விருப்பத்தோடு தான் அவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாய், இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாய் சவுலை ஆண்டவர் மாற்றினார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இவனுடைய கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தபடியினால், கர்த்தருடைய சொல்லை கேட்கலாமல் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போனபடியினால் கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். தள்ளிவிடும் போது கூட அவர் சந்தோஷமா இல்லை, அவருக்கு வருத்தமா தான் இருக்கிறது. அதை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அதுபோல தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்காக இந்த எக்காரணத்தை கொண்டும் அவர் நமக்கு மனஸ்தாபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நம்மளை தெரிந்து கொண்ட நிமித்தம் அவர் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய கிரியைகள் அப்படி அமையணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அப்படி இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, கிதியோனை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது,
இதை கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது எவ்வளவு மகிமையாய் அவனை தெரிந்து கொள்கிறார். 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தூதனானவர் தேடி வந்து அவரை அழைக்கிறார். தேடி வந்து அவரை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலில ஒரு தலைவனை ஆண்டவர் விரும்பி ஏற்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன்தான், எந்த பேக்ரவுண்ட் மேன்மையான காரியம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார், மகிமையான இடத்துல வைக்கிறார் என்றும் பார்க்கிறோம். இஸ்ரவேல்ல ஒரு தலைவனாய் அவனை ஏற்படுத்தி வைக்கிறார். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு விரோதமான சில செயல்களை அவன் செய்தது நிமித்தம் கர்த்தர் அவன் மேல வருத்தப்படுகிறார். கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் அது கண்ணியாயிற்று. கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தர் சொல்லாத காரியத்தை அவன் செய்தது நிமித்தம் அந்த இடத்துல ஆண்டவர் வருத்தப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம அதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவருடைய துதியை சொல்லுவதற்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் அவருக்கு பிரியமாய் அவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிகவும் அவசியமா இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப தேவன் எதுல பிரியப்படுகிறார்? சங்கீதம் 45வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்துவிடு. அதாவது பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நம்ம துறந்து விடும்போது, அதை விட்டு விடும்போது, புதிய வாழ்க்கையை நம்ம துவங்கும் போது தேவன் அதுல பிரியமா இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருந்தாலும், அதாவது தேவன் நம்மை வேறு பிரித்தாலும், இன்னும் பல சுவாபம், பழைய வாழ்க்கை எல்லாமே நம்மோடு கூட ஒட்டி கொண்டே இருக்கும் போது அதுல தேவன் நிச்சயமாய் பிரியப்பட மாட்டார். ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார ஒழிய, பழைய வாழ்க்கையிலே நம்ம நிலைத்திருப்பது தேவனுக்கு எல்லளவும் பிரியம் இல்லை. ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய தகப்பன் வீட்டையை நினைத்து கொண்டு தகப்பன் வீட்டின் பெருமையே பேசி கொண்டிருப்பாள். ஆனால் அவள் மேல் நிச்சயமாய் அவனுடைய கணவனுக்கு பிரியமாய் இருக்காது, பிரியப்பட முடியாது. அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து தான் போன வீட்டுல எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு பிரியமாய் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு எப்படி நான் பிரியமாய் வாழ வேண்டும் என்று அவள் சிந்தித்து அதுல அவள் கவனத்தை செலுத்தி வாழ்ந்தால் மாத்திரமே அவளுடைய குடும்பத்தார், அவள் புகுந்த வீட்டில் இருக்க கணவன் குடும்பத்தாரும் கணவனும் அவள் மேல் பிரியமாய் இருப்பார்கள் என்று உலகத்துல உள்ள நீதியா இருக்கிறது, வேதமும் அதான் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ வேண்டுமானால் பழைய வாழ்க்கையை, பழைய காரியங்களை, பழைய சுவாபத்தை எல்லாவற்றையும் நம்ம விட்டு ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புதிய மனிதனாய், தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ, தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த வாழ்க்கைக்கு முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து நம்ம வாழும் போதுதான் தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போ கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமானால், அதாவது இவர்கள் பேழையாம் சொல்லும் போது இவர்கள் ஜாதிகளோடு கலவாதிருப்பார்கள் என்று நம்ம என்னாகமம் 22வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்கள், இவர்கள் ஜாதிகளோடு கலவாதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 23வது அதிகாரம், 23வது அதிகாரம் 9வது வசனம். இவர்கள், இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அதுதான் இஸ்ரவேல் ஜனத்தோடைய தனித்தன்மை. நம்முடைய தனித்தன்மையும் அதுதான். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஜாதியாய் வாழ வேண்டும், பரிசுத்த ஜனமாய் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை ரட்சித்தார். அதுக்கு தான் அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார்.
அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமானாய் மாற்றி நம்மளை கொண்டு வந்து அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ பழைய வாழ்க்கையில இன்னும் நம்ம இருந்து கொண்டே இருக்கும்போது, அதனுடைய தொடர்புல நம்ம இருந்து கொண்டே இருக்கும்போது தேவன் நம்மேல் பிரியமா இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அநேகர் மேல் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமாய் இருந்ததில்லை? ஆண்டவர் நேசிக்கிற ஒரு ஜனம்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதியா தான் இருந்தது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவருடைய பழைய வாழ்க்கையான எகிப்தை அதிகமாய் நினைவு கூர்ந்தார்கள். எதற்கெடுத்தாலும் நாங்கள் எகிப்தில் இருந்தோமானால் நாங்கள் அதை செய்திருப்போமே, இதை செய்திருப்போமே, அதை நாங்கள் உண்டிருப்போமே, சாப்பிட்டிருப்போமே, இதை சாப்பிட்டிருப்போமே, இப்படியான அவர்கள் பழைய காரியங்களை முற்றுமாய் அவங்க விளக்காமல், பழைய நினைவுகளை விளக்காமல் அவர்கள் அதே நினைவுகளை வைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த தெய்வ வழிபாடு கூட அவர்களுடைய சிந்தையில இருந்து கொண்டே இருந்திருக்குது. அதனால்தான் மோசே 40 நாள் மலையில இருக்கும்போது உடனே ஒரு கன்றுக்குட்டியை செய்து உடனே அதை வழிபட ஆரம்பித்தார்கள். ஏன்னா எகிப்துல தெய்வங்கள்ல கன்றுக்குட்டியை அவங்க வைத்து வழிபட்டிருக்க எகிப்தின் ஜனங்கள் வழிபடுகிற பழக்கம் உண்டு. அப்படியான இந்த பழைய சிந்தை, பழைய வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுனால முற்றிலுமாய் அவங்க தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த மகிமையான வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நம்ம போய்கொண்டிருக்கிறோம், அந்த சிந்தை அவளுக்குள் முழுமையா இல்லை. அதனால்தான் என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நாங்கள் எகிப்தில இருந்திருந்தால் நாங்கள் நலமா இருக்கோம், நாங்கள் எகிப்தில இருந்திருந்தால் நாங்கள் அப்படி வாழ்ந்திருப்போம் என்று அதையே நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் அவங்க மேல் அநேகர் மேல் பிரியமா இருக்கவில்லை என்று நம்ம காண்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்க வேண்டுமானால் நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம முற்றிலுமாய் நம்ம இனம், ஜனம், ஜந்தம், அதை என்னுடைய ஜாதிக்காரன், என்னுடைய சொந்தக்காரன் எல்லாவற்றையும் நம்ம மறந்து நம்ம புதிய ஒரு வாழ்க்கைக்குள் நம்ம வாழும் போதுதான் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ உன் தகப்பன் வீட்டையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பன வீட்டையும் விட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் ஆபிரகாம் மேல் அவர் பிரியமா இருந்ததுக்கு முக்கியமான காரணம், அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடனே புறப்பட்டு போனார். எப்படி நான் என் ஜனத்தை விட்டு, என் தகப்பனை விட்டு, என் சொந்த பந்தத்தை விட்டு, இல்லைன்னா நான் என் இருக்கிற இடத்தை விட்டு நான் எப்படி போவேன்? இங்க எனக்கு எல்லா வசதிகளும் இருக்க, நான் போற இடத்துல இப்படிப்பட்ட வசதிகள் இருக்குமா, நான் வாழ முடியுமா என்று சொல்லி எதையுமே அவர் யோசிக்கல, கேட்கல. கர்த்தர் சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போனார் என்று நம்ம பார்க்கிறோம். சும்மா உடனே ஆண்டவர் ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லணும்னா சாதாரண விஷயத்தினால அவர் சொல்ல மாட்டார். அவர் அப்படியே தேவன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு கர்த்தருக்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து அவர் கடந்து சென்றபடினால்தான் அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமின் நிமித்தம் சந்தோஷப்பட்டார், என் சிநேகிதன் என்று அவர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு அந்த இடத்துல வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் நம்ம எல்லாவற்றையும் பழைய காரியங்களை மறந்து விட்டு வாழ்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. இன்னொரு சம்பவம் பாருங்க, ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 1:15-16. ரூத் இந்த இடத்துல தன்னுடைய தகப்பன் வீடு, தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவதற்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். 2 பேர் இருந்தாங்க, மருமகள் 2 பேரும் ஒண்ணு போலதான் இருந்தாங்க அவங்க வீட்டுல, ஓர்பால், ரூத். ஆனாலும் ஒருத்திக்கு முழுமையும் இப்படி அர்ப்பணித்து வருவதற்கு தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இனம், சொந்த பந்தத்தை விட்டு விட்டு வருவதற்கு மனதில்லை. அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு, தம்முடைய சொந்தத்துக்கு அவள் திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவள் நகோமியையும் அவளுடைய தெய்வத்தையும் அவள் பற்றி கொண்டாள் என்று பார்க்கிறோம். உம்முடைய தேவன்
என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை முற்றிலுமாய் மறப்பதற்கு, தன்னுடைய பழைய வாழ்க்கை, இனம், சொந்த பந்தம் எல்லாவற்றையும் மறப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தால் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவள், நீ உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், எனக்கு புதிய வாழ்க்கைக்குள் நான் பிரவேசிக்கிறேன், பழைய வாழ்க்கை எனக்கு இன்னும் தேவையில்லை, பழைய காரியங்களும் தேவையில்லை, நான் உமக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாய் நான் வாழுகிற வாழ்க்கை தான் எனக்கு வேணும் என்பதை அவள் அர்ப்பணித்த உடனே அவளுக்கு அதே மாதிரி அவள் எதை அவள் நினைத்தாலோ அதுபடியே தேவன் அவளுக்கு செய்தருளினார். அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் தந்தார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, எல்லாவற்றையும் நம்ம விட்டுவிட்டு கர்த்தருக்காய் நம்ம விட்டுவிட்டு நம்ம தேவனை பின்பற்றும் போது, நாம் எதெல்லாம் இழந்தோமோ அது எல்லாவற்றையும் மேலாய் தருவதற்கு, அதெல்லாம் மேலாய் தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்ம எதெல்லாம் நம்ம தேவனுக்காய் அர்ப்பணிக்கிறோமோ, விட்டு விட்டு நம்ம ஓடுகிறோமோ, ஒருவேளை நமக்கு நஷ்டமும், ஒருவேளை அதனால ஆண்டவருக்காக நம்ம விட்டு விடும் போது ஒரு நஷ்டம் போல கூட தெரியலாம் நமக்கு அது. ஆனாலும் நம்ம கர்த்தருக்காய் அது வேண்டாம், அது தேவையில்லை என்று சொல்லி நம்ம விட்டு விட்டு நம்ம தெய்வத்தை பின்பற்றி வரும்போது, அவருக்கு நம்ம எதெல்லாம் கர்த்தருக்காய் இழந்தோமோ, எதெல்லாம் நம்ம விட்டுவிட்டோமோ, அது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு நம்ம பிரியமாய் நம்ம வாழ வேண்டுமானால், நாம் பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், எல்லா பழைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு விட்டு நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, பின்பற்றும் போது நம் தேவன் அதுல பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, தேவன் பிரியப்படுகிறது. தானியேல் 10வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று ஆண்டவர் தானியேலை குறித்து அழைக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை இப்படிலாம் அழைக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? இந்த பாக்கியம் கிடைக்குது. என் பிரியமான புருஷனே, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி ஆண்டவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தானியேலை குறித்து சொல்லுகிறார். வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா தானியேலை சொல்லி, நீ எனக்கு பிரியமான புருஷன். 23:9-23 சொல்லும், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப நீ எனக்கு பிரியமான புருஷனா இருக்கிறார். தானியேல் அந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப தானியேல் தேவனோடு வைத்திருந்த அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை அவன் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்ட அன்றும் கூட, அதாவது வேறு தெய்வத்தை, கர்த்தரை வணங்கக்கூடாது என்று சொல்லி ராஜாவை தான் வணங்கணும் என்று சொல்லி பத்திரம் எழுதப்பட்டதும் கூட அவன் அதை குறித்து அவன் பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளல. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுப்பதற்கு தானியேல் அவர் தயாரா இல்லை. அவர் அதை குறித்து கவலையும் படவில்லை. சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த நாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம வாழ்கிறோம்? ஒருவேளை நமக்கு சூழ்நிலைகள் ஒருவேளை மோசமா இருக்கு, சூழ்நிலை எதிராக இருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்றோமா? இல்லைன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள், இனங்கள் நம்மளை நெருக்கடி கொடுக்கும் போது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை மாறிக்கொள்கிறோமா? சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறதிலும் கர்த்தருக்கு காரியத்திலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு அவர் தேடுகிறதுல கரெக்டா இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் தானியேல் மேல் ஆண்டவர் பிரியமா இருந்தார். என் பிரியமான புருஷனே என்று சொன்னார். நம்ம கூடிய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம அறிவோம். ஒருவேளை நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்கும் போது கர்த்தரை தேடுகிறதும், சூழ்நிலைகள் நமக்கு ஒருவேளை பாதகமா இருக்கும்போது, எதிராக இருக்கும்போது அதை நம்ம விட்டு விடுகிறதுமான காரியமாய் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமானால், தேவன் நம் மேல் எப்படி பிரியமாய் இருக்க முடியும்? பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம எப்படி வாழ முடியும்?
அப்ப எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை தேடுகிறதுக்கும் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கும் முதன்மை நம்ம கொடுக்கிறதுக்கும் எந்த விதத்துல நம்ம குறைவிடாமல் சமரசம் பண்ணிக்கொள்ளாமல் நம்ம உறுதியாய் கத்தருக்கென்று நம்ம வைராக்கியமாய் நம்ம நிற்கும் போது தேவன் நம்மேல் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையின் மூலம் அவங்க வணங்காமல் அவள் உறுதியாய் எதிர்த்து நின்றார்கள். அதனால்தான் கர்த்தர் அங்க இறங்கி வந்தார். தேவனுடைய நாம் மகிமைப்பட்டது என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்காய் உறுதியா நம்ம நிற்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற அளவுக்கு நம்மளை உயர்த்தி நம்மளையும் மகிமைப்படுத்துவார். அவரும் நம்மளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஆனால் நம்ம சமரசம் பண்ணி கொள்ளும் போதோ நாம் தேவனுடைய தேடுகிற காரியம் கர்த்தருக்கிற காரியத்துல நம்ம விட்டு விடும் போதோ குறைவிடும் போதோ தேவன் அதுல பிரியவும் பட மாட்டார். அவருடைய திட்டம் அவருடைய காரியங்கள் அதுல செயல்படாமல் போய்விடும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, தானியேல் 1:8 அதிகாரம் வாசிக்கும் போது தானியேல் தன் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதென்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய பரிசுத்தத்தையும் அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் காத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த விதத்திலும் பரிசுத்தத்தில் அவர் சமரசம் பண்ணிக்கொள்ளவே இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை, ராஜாவுடைய அரண்மனையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஒருபோதும் நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியத்தையோ பரிசுத்தத்தில குறைச்சல் உண்டாகிற காரியத்திலேயோ இடம் கொடுக்காதபடிக்கு அவர் உறுதியாய் இருந்தார், அல்ல நிலைத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் அவர் மேல் பிரியமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய காரியம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சமரசம் பண்ணிக்கொள்வோமானால், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவோமானால் இதுல ஆண்டவர் ஒன்றும் நினைக்க மாட்டார். ஏன்னா இந்த என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் இதுல ஆண்டவர் என்னை வருத்தப்பட மாட்டார், நான் இதை செய்துதான் ஆகணும் என்று சொல்லி நம்ம நினைப்போமானால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ அது உதவியா இருக்காது. பாருங்க, தானியேல் 6 அதிகாரம் 4 வசனம் பண்ணு பார்க்கும்போது தானியேல் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் அவன் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய உண்மை உள்ளவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நம்ம தேவனுக்கு அடுத்த காரியம், தேவனை தேடுகிற காரியத்தில் எந்த விதத்திலும் நம்ம சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நம்ம பரிசுத்தத்துல எந்த விதத்திலும் நம்ம சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. இப்படியாய் நம்ம இருக்கும்போது தான் தேவன் நம்மேல் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மூன்றாவது காரியம், கர்த்தர் என்னாகமம் 12 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையுள்ளவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். மோசே மேல் தேவன் பிரியமாய் இருந்தார். காரணம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு மோசே உண்மையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையாய் நம்ம நடக்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் தேவன் எப்பொழுதும் பிரியமா இருக்கிறார். எபிரேயர் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். மோசேயோட ஒப்பிட்டு சொல்லுகிறார். மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இங்கே இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தமக்கு கிடைத்த அந்த ஸ்லாக்கியத்தை அவர் கொள்ளை பொருளாய் அவர்களை எண்ணாமல் அவர் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவன் அங்க உண்மை உள்ளவராய் இருந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் நாமும் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம உண்மை உள்ளவராய் இருக்கும் போது தேவன் நம்ம மேல் நிச்சயமாய்
நம்ம பிரியமாய் இருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நெகேமியா 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல நெகேமியா சொல்லுகிறார், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் போன்ற அந்த ஜனங்கள் வாழுகிற அந்த தேசத்தை அவனுக்கு கொடுக்கும்படி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினீர், அதை நீர் நிறைவேற்றினீர் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் உண்மையும் உத்தமமாய் அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தான் தேவன் அவரை எனக்கு என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். தேவன் ஆபிரகாம் மேல் பிரியமாய் இருந்தார். அவர் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருந்தார். உலகத்திலும் அவர் நீதி உள்ளவராய் நடந்து கொண்டார், நீதியாய் எல்லாவற்றிலும் நடந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் தான் கர்த்தர் ஆபிரகாம் மேல் பிரியமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ உண்மை உள்ளவர்களாய் நம்ம வாழும்போது, உண்மையுள்ள ஜனமாய் நம்ம கர்த்தருக்கு இருக்கும்போது, ஏன்னா நீதியும் நியாயத்தையும் செய்கிற மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். நம்ம இருக்கும்போது தேவனுடைய பிரியம் நிச்சயமாய் நம்ம மேல் காணப்படுகிறது. பாருங்க, 4வது காரியம், இருதயத்துக்கு ஏற்றவன். அப்பொழுது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவெல்லாம் செய்வான் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஒரு நடந்தான். தாவீது மேல் கர்த்தர் பிரியமாய் இருந்தார். அதுக்கான காரணங்கள் பாருங்க, அப்போஸ்தலர் 13:36 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். தாவீது தன் காலம் முழுவதும் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் ஊழியம் செய்தான், தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாய் இருந்தார். அப்ப தேவன் தாவீதின் மேல் பிரியமா இருப்பதற்கு அவர் கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியத்திலும் அவருடைய சித்தத்தை தவிர அவர் எதுவுமே அவர் செய்யவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர் தேவ சித்தத்தை எல்லாவற்றிலும் அவர் உண்மையாய் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று நாளாகவும் 14வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது என்று சொல்லப்படுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக தேவனிடத்தில் அவர் ஆலோசனை கேட்டு தேவனிடத்துல அவர் விசாரித்து அவர் செய்கிற ஒரு காரியம் அவரிடத்துல காணப்பட்டது. எல்லாவற்றையும் தேவனிடத்துல விசாரிப்பார். எதுனாலும் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா, தேவாலயம் கட்டுகிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இல்லைன்னா யுத்தம் செய்கிற காரியமா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் அவர் தேவனிடத்துல விசாரித்து தேவனிடத்துல கேட்டு அவர் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் கற்பித்தபடியே செய்தார் என்று வரும். அப்ப தேவன் கற்பித்தபடியே தாவீது எல்லாவற்றையும் அவர் செய்தபடியினால், எந்த இடத்திலும் தவறு இல்லாமல் அவர் செய்தபடியினால் தேவன் தாவீது மேல் அவர் பிரியமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர்கிட்ட தாழ்மை, இது மூலமா தாழ்மை இருந்தது அவர்கிட்ட. எப்பொழுதுமே தாவீது அவள் ராஜாவாய் இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாய் இருந்தாலும், அவர் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார். தேவ சமூகத்தில் வரும்போதும் அவர் தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார். ஏதாவது அவர் தவறு செய்து அதை சுட்டி காட்டும் போது உடனே தேவ சமூகத்தில் விழுந்து அவர் அர்ப்பணிக்கிற ஒரு சுவாபம் இருந்தது. உடனே மன்னிப்பு கேட்கிற சுவாபம் இருந்தது. நான் ராஜாவா இருக்கிறேன், அதனால நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. எந்த விதமான மேன்மை பெருமை இல்லாமல்
அவருக்கு தாழ்மை உள்ளவராக காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தருடைய பிரியம் தாவீதின் மேல் இருந்தது. தாவீதை ஆண்டவர் நேசிப்பதற்கு காரணம், என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் என்று சொல்வதற்கு காரணம், அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல தாழ்மை உள்ளவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப கர்த்தர் அவர் சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி நடந்தால் அவர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா? நம்ம உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா? நம்ம பழைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நம்ம மறந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஹல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை எதுவுமே தேவனை விசனப்படுத்துகிற, துன்பப்படுத்தாமல் நாம் வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் என் மேல் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தர் என்னை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் என்னை தெரிந்து கொண்ட நிமித்தம் கர்த்தர் எனக்கு என் மேல் பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் நான் உண்மையுள்ளவன் என்று எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதத்துல உண்மை வேதனைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. கர்த்தர் எனக்கான ஒரு கிருபை, நீர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்தருள முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.